ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த என் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன். கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக செபிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று. பூமியானது ஒழுங்கின்மையாக இருக்கும்போதும் வெறுமையாக இருக்கும்போதும் இருள் இருக்கும்போதும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார் என்று பார்க்கிறோம். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஏன் ஒழுங்கின்மை மேலே வெறுமை மேலே அசைவாடினார் என்றால், ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றுவதற்காக, வெறுமையை நிறைவாக்குவதற்காக, இருளை வெளிச்சமாக்குவதற்காக. அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் மேலே அசைவாட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது ஒரு மாற்றம் உண்டாகும். இருளுக்குள்ளே அவர் அசைவாடினார் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும் ஐயா, நீங்கள் அசைவாட வேண்டும் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இருளும் வெளியேற வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லாம் அந்தகார இருள் நீங்கள் அசைவாடும் போது அது வெளியே போகுமே அப்பா, உள்ளே வாங்க என்று சொல்லி கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு கூட நீ இடைப்படுவீராக. நீங்கள் வார்த்தைகள் மூலமாக உடைய வல்லமை எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. அன்றைக்கு நீர் அசைவாடின இடத்துல பெரிய பெரிய அற்புதம் நடந்தது அப்பா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி கொடுக்கிற வேலையில இந்த பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் கடந்து போய் அசைவாடுவீராக. அங்கே இருக்கிற எல்லா இருள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவரே. அந்தகார இருள் வெளியேறட்டுமே அப்பா. ஆண்டவரே, நமக்கு காணானிய ஆவி வெளியேறட்டும், ஏமாற்றுகிற ஆவி வெளியேறட்டும், வஞ்சிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே. பலவீன ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த வேளையிலும் கூட நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே, அந்த செய்தி கேட்கிற வேளையில ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. இருதயத்தை திறந்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சிறிது நேரமாக நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி எரேமியா 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த 4ஆம் வசனத்தின் முந்தின பகுதியை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த 4ஆம் வசனத்தை முழுவதுமாக நான் வாசித்து பார்ப்போம் என்றால், 2 இடத்துல மறுபடியும் மறுபடியும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே எழுதியிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட இடைபடுவார் என்று நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நன்றாக வாழ்ந்து இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கலாம். நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், எவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த நான் இன்றைக்கு இந்த காலத்தில் ஒன்றும் இல்லாதவனாக ஒரு தரித்திரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லது நான் நன்றாக ஒரு ஆரோக்கியம் உள்ளவனாக, நன்றாக ஒரு பராக்கிரமசாலியை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் சரீரத்தில் வியாதி வந்ததுனால இன்றைக்கி ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனிதனை போல, பலவீனப்பட்ட ஒரு மனுஷியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்வு உண்டா? மறுபடியும் நான் எழும்புவேனா? மறுபடியும் கர்த்தர் என்னை கட்டுவாரா என்று சொல்லி அநேக நேரம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் மறுபடியும் நான் உங்களை கட்டுவேன், நான் மறுபடியும் கட்டுவேன். மறுபடியும் நான் கட்டும்போது நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டும்போது அதில் மாற்றம் உண்டாகும். உதாரணமாக, ஒரு வீட்டை கட்டும்போது முதல் நாள் வேலை செய்யும்போது அந்த வீட்டில் 3 பீச் வரும். அதே அடுத்த தடவை வரும்போது அந்த 3 6 வீட்டாக உயர்ந்திருக்கும் பாருங்க. அப்போ ஒரு வீடை கட்டும்போது ஒரு நாள் பார்க்கும்போது சிறிதளவில் இருக்கும், அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த கட்டடம் உயர்ந்து இருக்கும். அதே போல் கர்த்தர் ஒரு மனிதனுடைய குடும்பத்தை கட்டும்போது தினந்தோறும் நாளுக்கு நாள் அந்த
உயர்ந்து கொண்டே போவதை கண்ணால் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டும்போது உங்கள் அளவு ரூபம் மாறும், அதனுடைய ரூபம் மாறும். சிறிய அளவில் இருக்கிறது அது உயர்ந்து கொண்டே போகுதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வீட்டை கட்டும்போது உங்கள் ரூபம் என்ன செய்யுமா, 3லிருந்து 6 உயரம் அப்படி உயர்ந்து கொண்டே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட அந்த ஒரு வீட்டை கட்டி எழுப்பும்போது பாருங்கள், முதலாவது ஒரு லேண்டை வாங்குவோம். அதனுடைய விலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 லட்சத்தை வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் ஒரு வீட்டை கட்டி மேலே வந்த பிறகு, கட்டி முடித்த பிறகு அதனுடைய மதிப்பு இன்னும் பல பல மடங்கு என்ன செஞ்சிடும், அது அதிகரிச்சிடும். அதே போல் தான் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வீட்டை கட்டும்போது அதனுடைய மதிப்பு என்ன செஞ்சிடும், கூடிக்கொண்டே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய அழகு என்ன செய்யும், அழகு பெருகி கொண்டே போகும் என்று நம்ம நல்லா தெரியும். வீடை கட்டி முடிச்சோன்னு பார்க்க ரொம்ப என்ன செய்யும், அழகாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரணம் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா, அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா, அவர் இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை அவர் என்னச்சுவார், கட்டுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவர் நமக்கு சொன்னார், நான் இந்த பூமியிலிருந்து என்னச்சுவேன், பரத்துக்கு போயிடுவேன். நான் போன பிறகு தேற்றரவளனாய பரிசுத்த ஆவியை உங்களிடத்துல அனுப்புவேன். அவர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்ம கூடவே இருந்தால் மட்டும்தான் அவர் நம்ம குடும்பத்தை அவர் என்னச்சுவாராம், அவர் கட்டுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காராங்கிறத உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அவர் கூட இருந்தால் தான் அவர் உங்கள் கூட இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அதனால் அந்த யோசேப்பை கர்த்தர் எப்படி கட்டினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோசேப்பு என்ற நபரோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால் அவன் எல்லா காரியத்திலும் கூட காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த யோசேப்பை கர்த்தர் கட்டினார். அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணினாங்க, அவனை ஒரு குழியில் தூக்கி போட்டாங்க. அப்போ குழியில் தூக்கி போட்டவர் அன்றைக்கு கூட அவன் எண்ணிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று ஆயுள் முடிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த குழியில் போடும்போது கூடவே இருந்தார். அப்போ யோசேப்பும் கர்த்தரை எண்ணிச்சல விடலை. அதற்கு பிறகு பாருங்க, அவன் ஒரு செய்யாத தவறுக்காக அவன் சிறைச்சாலையில் போய் இருந்தான். சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் அவன் கூடவே இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், அந்த யோசேப்பும் கூட கர்த்தரை விடலை. கர்த்தரை விடாப்படியாக பிடிச்சதுனால கர்த்தர் கூடவே நினைச்சாரா அவர் இருந்தார். அதனால் அவனுக்கு எல்லா கண்களில், சிறைச்சாலை தலைவனுடைய கண்களெல்லாம் தயவு கிடைச்சது, கிருபை கிடைத்தது என்று நம்ம நினைச்சிடறோம், வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பல போராட்டம், கவலை, பிரச்சனை வரும்போது நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம், நான் ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், நான் ஆண்டவரோட உறவாடி எனக்கு என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவாகவே தான் நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் நான் எதிர்பார்த்த காரியம், நான் நினைத்த காரியம் எனக்கு நினைச்சல நடக்கவே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் நினச்சி நீங்கள் நினைச்சக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையக்கூடாது. இந்த யோசேப்பு ஆண்டவரை முறுமுறுத்தி குறை சொல்லி அவன் பின்வாங்கி போனதை நம்ம அங்கே வாசிக்கவே முடியலை. அவன் ஆண்டவரோடு கூட இருந்த அப்படின்னால கர்த்தர் அந்த யோசேப்பு கூட கர்த்தர் நினைச்சாரா அவர் இருந்தார் என்று பார்க்குறோம். அப்போ என்னன்னா, ஆண்டவர் 2 வகை ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மற்றது உலக ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதமும் நமக்கு தருவாராம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தருவாராம். எப்போ நமக்கு ஆவியாளர் நமக்கு வேணும். என்ன சொல்லியிருக்குன்னா, மாம்சமான யாவரும் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். இயேசு கூட பாருங்கள், இந்த உலகத்தில் இருந்தபோது மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேலே அவர் ஏறினார். மலையின் மேலே ஏறினோன்னு அவர் மறுரூபமானார். அவர் முகம் எப்படி இருந்துச்சு, சூரியனை போல நினச்சி தான் பிரகாசித்து வஸ்திரம் வெண்மையாக இருந்தது என்று பார்த்து அறிகிறோம். பாருங்கள், மலை அப்படி சொன்னால் ஆவிக்குரிய உச்சக்கட்டம். அதாவது ஆண்டவர் கூட அந்த ஆவிக்குரிய வகையில் நம்ம நினச்சின்னு வளரணும் அப்படி சொல்லி நினைச்சாரா ஒரு மலையின் மேலே ஏறினார். அந்த மலையின் மேலே ஏறி ஆவிக்குள்ளான போது அவர் மறுரூபமானார் என்று நம்ம பார்க்கிறோம். மறுரூபமானார்.
அவர் ரூபம் மாறிச்சு. அந்த ரூபம் மாறப்பட்டது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. கூட இருந்த பேதர்லாம் அதை பார்க்குறாரு. ஐயோ, கீழே இருக்கிறது வரைக்கும் இந்த முகம் இப்படி பிரகாசிக்கலை, இந்த மலை மேலே ஏறினுடனே அந்த முகம் பிரகாசிக்கிறது எல்லாரும் கூட பார்க்குறாங்க. பாருங்கள், இன்றைக்கு நமக்கும் அந்த வாஞ்சை வேணும், எனக்கும் அந்த தாகம் வேணும். தாகம் உள்ளவன் மேலே நான் என்ன செய்வேன், தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், என் மேலே ஊற்றுங்க அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாஞ்சை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகள் கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு என்னைய புதிய புதிய ஒரு அபிஷேகம் எனக்கு நிரப்பணும், ஒரு பரிசுத்த ஆவியை நான் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியால் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஆவியை சொன்னது போல எனக்குள்ள என் இருதயம் நிரம்பி வழியணும். இப்படி ஆவியானோட வல்லமை எனக்குள்ள இறங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். பாருங்க, அந்த ஆவிக்குரிய ஒரு உச்சக்கட்ட நிலையில் நம்ம வரும்போது நம்ம முகம் எப்படிமா பிரகாசிக்கும். ஆண்டுடைய முகம் எப்படி பிரகாசிச்சோ அதே போல் பிரகாசிக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக நம்ம என்ன செய்யும், வாழ முடியும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள்னால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், அலங்கரிப்பார். அநேக ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், பயன்படுத்துவார். அப்போ நமக்கு உலக ஆசீர்வாதமாக வேணும், அதை மட்டும் வைத்து விட்டு நம்ம சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யணும், வேணும். அங்கே யோசேப்பை என்ன சார், உலக ஆசீர்வாதத்தால் அவர் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவனை ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போதே என்ன சார், சொப்பனத்தை ஒரு ராஜா காண வச்சு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்து அவனை என்ன சாரான், அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவனை அந்த தேசத்தில் ஒரு பிரதம மந்திரியாக அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால யோசேப்பு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடிந்தது. பரிசுத்த ஆவியான கூடவே இருந்தார். அருமையான பரிசுத்தமாக இருக்கும்போது மட்டுமே பரிசுத்த ஆவியால் நமக்குள்ள வசிப்பார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆலயத்துக்குள்ள போனாங்க, என்ன எழுதி போட்டிருக்கும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன சொன்னோம், தொழுது கொள்ள வேணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால தொழுது கொள்கிற அவர் சாயலை உண்டாக்க நாமும் கூட பரிசுத்தமாக வாழணும். அது வாழ்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம விருப்பத்தோடு ஆண்டவர் என்னை நொறுப்பங்க என்று சொல்லும்போது ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சொல்றார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ கடந்து போகிற பாதை இன்னைக்கு இப்படி தான் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் கற்று தருவார். பாருங்க, நமக்கு தெரியாது நான் எங்கே போகணும், எதை செய்யணும் அப்படி சொல்லி தளரிட்டு இருப்போம். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியாளர் இருக்கும்போது அவர் நம்மளை இயக்குவார், அவர் நம்மளை ஆளுகை செய்வார். பாருங்க, நீ இன்னைக்கு எங்கே போகணும், எதை செய்யணும், அவர் நம்மளுக்கு கற்று தருவார். இங்கே ஒவ்வொரு நாளும் அந்த யோசேப்புக்கும் கூட கர்த்தர் அவிதமாக கற்றுக் கொடுத்து அவனை தைரியப்படுத்தி, அவன் கடந்து போன பாதையில் எத்தனையோ கண்ணீரின் பாதைகளை கடந்து போனாலும் கர்த்தர் அவனை கரம் பிடித்து அவனை தைரியப்படுத்தி குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவனை என்ன செய்தார், உயர்த்தினார். அவன் ரூபமே மாற்றப்பட்டது. அவனுடைய மதிப்பு என்ன செய்து, விலையேறப்பட்ட மதிப்பாக மாறினது. அவனுடைய ஒரு தெய்வீக அழகு கர்த்தர் என்ன செய்தார், அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அருமையான நீங்களும் கூட யோசேப்பு போல பரிசுத்தத்தோட வாழணும். ஆண்டவர் என் கூட இருக்காரு சொல்லணும். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், என் கூட இருக்கார், நிச்சயமா என் கூட இருக்காரு, என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கடந்து போக வேண்டும். இரண்டாவது பாருங்க, இப்போ உலக ஆசீர்வாதத்தை குறித்து யோசேப்பை வைத்து பார்த்தோம். ஆனால் இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த பகுதியை அப்படியே நம்ம வாசிப்போம். அந்த 9, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி என்ன சார், எலிசாவை பார்த்து கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்யணும். எப்போ கேட்டார் இதை, ஆண்டவர் அந்த எலியாவை நான் பரத்துக்கு எடுத்துக்கொள்வேன் அப்படி சொன்ன பிறகு அந்த பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற அந்த நேரத்தில் அந்த எலியா கூட ஓட்டிகிட்டு இருக்காரு. எலியா எப்படியாவது இந்த எலிசாவை அக்கறையில் விட்டுட்டு வந்துடணும், அங்கே எங்கேயாவது விட்டுட்டு வந்துடணும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனால் எலிசா இந்த எலியாவை விடவே மாட்டேன்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்தார். கடைசி நேரம் வந்தது, அந்த யோர்தான் நதியை கடந்து இங்கே நின்று கொண்டு இருக்காங்க. இப்பொழுது அந்த வேலை வந்த உடனே எலியாவை ஒரு சுழல் காற்று எலிசா பார்த்து கொண்டே இருக்காரு. எலியா சொல்லியிருந்தார் ஏற்கனவே, நீ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் அப்படி சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரங்கள் 2 மடங்கு எனக்கு வேணும், 2
ரெட்டிப்பாக எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ரெட்டிப்பாக கேட்ட உடனே அந்த எலியா சொல்கிறாரு, உனக்கு அது கிடைக்கிறது அரிதான காரியம், ஆனால் நான் பரத்துக்கு போகும்போது நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது உனக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அப்படியே கண்ணை குறி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் அக்க பக்கம் நான் வந்து எலியாவை ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டானா, ஐயோ நமக்கு இந்த வரம் கிடைக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. அந்த எலியா அப்படியே சுழற்காற்றில் போகும்போது அந்த சாலை கீழே விழுந்துச்சு. எலிசா போய் எழுச்சிட்டாரு, அவர் மேலே போட்டு சாலை எழுச்சிட்டாராம், அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பாருங்கள், சில ஊழியக்காரங்களாம் அவங்க கர்ச்சிப்பு போட்டால் கூட என்ன செஞ்சது, சுகமாயிருது. அவங்க சாலை போய் தொடுறாங்க, சுகம் கிடைச்சது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை அந்த ஊழியக்காரர் மேலே இறங்கி இருக்கிறதுனால அந்த சாலையில் அவங்க கொடுத்துருக்கிற ஆடைகள் அந்த வல்லமை எழுச்சிது கடந்து போகுது. அப்படிதான் பாருங்க, இயேசு அந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த என்ன செய்தாரு, திரள் கூட்டத்தோடு கடந்து வரும்போது அங்கே என்ன செய்தாரு, ஒரு பெண் என்ன செய்தாங்க, அநேக இந்த உதிர போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த 12 வருஷமாக பெரும்பாலும் உள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்தாங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே வஸ்திரத்தின் அந்த தொங்கலை தான் போய் தொட்டாங்க. அந்த வஸ்திர கடைசி நுனி தொங்கலை லேச தொட்டாங்க, உடனே சுகம் கிடைச்சி. ஏன், ஆண்டவருடைய அந்த ஆவியோடைய வல்லமை அவங்க சரீரத்தில் மட்டுமல்ல அவங்க அணிந்திருக்கிற ஆடையிலும் இருந்தது பாருங்க. அன்றைக்கும் கூட ஆமென், அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு காத்திருந்து புதிய புதிய வரங்களை பெற்று ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களாக பரிசுத்தாவின் வல்லமை அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால சுகம் அவங்களுக்கு மற்றவங்க பெற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களை, இங்கே பாருங்கள், அந்த சாலை அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ இங்கே எரிகோவுக்கு இந்த பக்கம் நிறைய தீர்க்கதரிசிகள் இதை பார்த்து கவனிச்சுட்டே இருக்காங்க. திரும்ப அந்த போகும்போது எலியாவும் எலிசாவும் போனதை பார்த்தாங்க. இப்போ திரும்பி வரும்போது எலிசா மட்டும் வராரு. எலிசா வந்த உடனே அங்கேருந்து எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் அந்த யோர்தான் நதி பக்கம் வந்த உடனே நினச்சி பார்க்குறாரு, இந்த யோர்தான் நதியை கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி, இதை கடந்தால் தான் நம்ம நினச்சிட்டு அக்கறைக்கு போக முடியும். என்னச்சு பண்ண வரும்போது எலியா தான் நினைச்சதாரு, அதை ரெண்டாக பிளக்கச்சிதாரு. அந்த எலியாவின் தேவன் எங்கூட இருக்கார் அப்படி சொல்லி நினைச்சாரு. கிட்ட போய் சால்வையை அடித்தாரு. அப்படியே இந்த யோர்தான் நதி ஒரே குவியலாக குவிந்தது. ஹல்லேலூயா. இது அங்கேருந்து பார்த்தாங்க, எலியாவுக்குள்ள ஆவியின் வரங்கள் எல்லாமே இப்போ இந்த எலிசாவுக்குள்ளே நினைச்சிச்சு இறங்கிட்டு, அதனால தான் யோர்தான் நதி பிரிந்து வழிவிடுகிறது என்பதை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த யோர்தானை கடந்து இந்த பக்கம் வந்த உடனே எல்லாரும் போய் இங்கே பார்க்குறாங்க. அந்த வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே பார்த்தவங்க எல்லாரும் பாருங்க, அந்த எலிசாவை ஓடி வந்து தரை மட்டும் குனிந்து பணிந்து வணங்கினார்கள். எல்லாரும் பாருங்க, தரை மட்டும் குனிஞ்சு பணிந்து வணங்குறாங்க பாருங்க. இப்போ இவருக்கு என்ன செஞ்சுட்டு அந்த ஒரு ரூபமே மாறிட்டு, ஆவிக்குரிய வரங்கள் பெற்றவுடனே ரூபம் மாறிட்டு, மதிப்பு என்ன செஞ்சுட்டு கூடிட்டு, அழகு என்ன செஞ்சுட்டு பெருகிட்டு, எல்லாரும் காலில் வந்து விழுங்குறாங்க. விழுந்து என்ன சார் இவருக்குள்ள எலியாவின் ஆவி வந்தது என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, நமக்கு அந்த வாஞ்சை வேணும். ஆவிக்குற வரங்களால் என்னை அலங்கரிங்கப்பா. அந்த எலியாவின் ஆவியை 2 மடங்காக அவர் பெற்றுக்கொண்டார். எலியா அந்த அவர் இருக்கும்போது எலியா செய்த அற்புதங்கள் 7 தான், ஆனால் 2 மடங்கு இவர் பெற்றுக்கொண்டதுனால 14 அற்புதத்தை கர்த்தர் இவர் மூலமாக செய்து காட்டினார். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். 2 மடங்கு வரம், 2 மடங்கு வரங்கத்தை இன்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். யாவர் மேலே என் ஆவியை ஊற்றன் என்பதாக சொல்லி அருமையானவர்களே, ஒரு விசை நீங்களும் கூட அந்த வாஞ்சவன் என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த எலியாவின் ஆவியை அந்த எலிசாவுக்கு நீங்கள் கொடுத்தது போல் இன்றைக்கும் உங்கள் ஆவியின் வரங்கள் எனக்கு 2 மடங்கு இல்லை, எனக்கு 10 மடங்கு தாங்கப்பா அப்படி சொல்லி கேட்பாங்க. எல்லோரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஆவியின் வரங்கள்னால நீங்கள் என்ன நிச்சயம் அலங்கரிக்கணும். இந்த உலகத்தில் உங்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் ஒரு பாத்திரமாக நீங்கள் என்னை பயன்படுத்த. அந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும். எலிசா பாருங்க, அநேக காரியங்கள் எலிசா மூலமாக செய்யப்பட்டது. மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பினார். எலியா எப்படி மரித்த ஒரு மகனை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் எலிசாவால் என்ன செய்ய முடிந்தது. அப்போ இன்றைக்கும் ஆண்டவரே அந்த ஆவி எனக்கு வேணும், அந்த ஆவியானவர் எனக்கு வேணும். அசைவாடுங்க, நீங்கள் என் மேலே அசைவாடுங்க. அன்றைக்கு வெறுமையாக இருந்த பூமி மேலே நீங்கள் அசைவாடும் போது அது நிறைவாக்கப்பட்டது போல் எனக்கு என் வாழ்க்கையிலும் கூட
நீங்கள் அசைவாட வேண்டும் என்று சொல்லி கேட்போம். அப்போ உலக ஆசீர்வாதங்கள்னால அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். அவர் யோசேப்பை கட்டுனார். யோசேப்பை கட்டப்பட்டதுனால அவனுடைய ரூபம் மாறியது, யோசேப்பனுடைய மதிப்பு கூடினது, அவனுடைய அழகு பெருகினது. அதே போல் ஆவிக்குரிய வகையிலும் கூட எலிசாவை கர்த்தர் நினைச்சார், ஆவியின் வரங்களால் நிரப்பினார் என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு விசை ஆண்டவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. பாடும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு பிரசனம் ஆவியானவர் இறங்குவதை நீங்கள் உணர முடியும். தெய்வீக பிரசனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பாடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. எல்லாரும் ஒருமுகப்பட்டவர்களாக ஆண்டவரே நீங்கள் அசைவாடுவீராக, நீங்கள் அசைவாடுவீராக. அன்றி செங்கடல் மேலே நீங்கள் அசைவாடும் போது செங்கடல் இரண்டாக பிளந்ததேப்பா. ஆண்டவரே பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போதே பாடி துதித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஆமே நீங்கள் இந்த சிறைச்சாலை மேலே அசைவாடினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் தெறுக்கப்பட்டது என்று பார்க்கிறோமே. இந்த வேளையிலும் கூட ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடுவீராக, எங்கள் குடும்பத்தின் மேல அசைவாடுவீராக, எங்க பிள்ளைகள் மேல அசைவாடுவீராக. என் குடும்பத்தில் அநேக நன்மைகளை நாங்கள் காணக்கூடாத படிக்கு தடை பண்ணிச்சுக்கிற தடைகள் மேல அசைவாடுவீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதத்தை செய்கிற தேவன் இறங்கி வருவீராக, இந்த கூடாரத்துக்குள்ள இறங்கி வருவீராக. ஆமே, இந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி கதறுகிறார்களே ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் உங்க சமூகத்தில் எட்டினது போல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கூக்குரல் எட்டட்டுமே ஆண்டவரே. இப்போது ஆவியானவரை கிரியை செய்தருளுவீராக. உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. எலியாவுக்குள்ள ஆவி 2 மடங்காக எலிசா மேல இறங்குனது ஆண்டவரே. அப்பா இப்பொழுதே தேவ ஆவியானவர் இந்த பிள்ளைகள் மேல பல மடங்கு ஆமீன் ஊற்றி நிரப்புவீராக. எலியா பரலோக அக்கினியை கீழே இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்து காட்டினது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் கூட நாங்கள் அநேக காரியங்களை செய்யும் போது உங்க நாமம் படட்டுமே ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பரலோக அக்கினி இறக்குவீராக, பரலோக அக்கினி இறக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக குடும்பத்தில் இருக்கிற செய்வனின் பிரச்சனை மூலமாக முன்னேற்றம் ஆண்டவரே செய்வனின் ஆவியினால கலங்கி தவித்து எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி வழி தெரியாதபடி அழுது கொண்டிருக்கிற குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து போனதற்காக நன்றி ஆண்டவரே. அன்று எலியாவுக்கு எப்படி பரலோக அக்கினியை அனுப்பினீரோ அதே அக்கினி இப்போ இந்த குடும்பத்தில் கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார ஆவிகள் இந்த பரலோக அக்கினால எரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இருள் நிறைந்த இந்த குடும்பத்துக்குள்ள ஆமென். தாவீது கேட்டாரே, அப்பா என் வீட்டுக்குள்ள ஒரு விளக்கேற்றி வை என்பதாக சொல்லி அந்த விளக்கை இந்த பிள்ளைகள் வீட்டில் விளக்கேற்றி வைப்பீராக. நெறிந்த நாணலை முறிக்காத கர்த்தர் தாமே ஆமே. நெறிந்து போன குடும்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன் ஆண்டவரே. மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை இயேசுவின் நாமத்தில் எரிய வைப்பீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. ஆறுதலின் தேவன் இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆமென். Thank you Jesus, thank you Jesus. இப்போதே ஒரு தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே ஐயா அந்த பிள்ளைகள் இல்லத்துக்குள்ள கடந்து வந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா இருள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தரித்திரத்தின் ஆவியை கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. இந்த குடும்பத்தை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். அந்த ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி. உடைய கண்களை இந்த குடும்பத்தினர் வைத்து கவனிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிள்ளைகள் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ பிரசனம் தேவ ஆளுகை முழுவதுமாக அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய கிருபை இந்த நிமிஷம் வரைக்கும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையுடைய கண்ணீரை நீ துடைத்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகாதே அன்பு மகளை, நீ சோர்ந்து போகாத. நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். யோசேப்போடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐயோ, என் குடும்பத்தில் ஆமேன் தடைகள் சாபம் அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆமேன் எனக்கு என்ன செய்ய என்று தெரியாதபடி நான் திணறி கொண்டு இருக்கிறேன். வெளியே போக முடியல. நிந்தைகள் அவமானங்கள் வெக்கம் தலைகுனிந்த நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் மூலமாக எனக்கு அநேக வெக்கம் என்னை சூழ்ந்தது என்று சொல்லி நீ கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் மேல என் அபிஷேகத்தை ஊற்றுவேன், என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்க போனாலும் கூட நான் நினைத்த காரியம் நடக்கல, அது கோணலா இருக்கிறது, அது கோணலாக எதிர்மறையாக இருக்கிறது என்று சொல்லி கூட நீ கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால செல்வேன், நான் உனக்கு முன்னால செல்வேன். எல்லா கோணலானகளை நான் நேராக்குவேன். நடக்க முடியாத பாதை நீ கடந்து போகும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த கரடு மெடலை சமமாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உனக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஒரு ஆயுதத்தை நான் வாய்க்க பண்ணாமல் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ராமன்டோரி ஷாபாரி கமான்டோரி ஷபா. ஹல்லேலூயா. நான் மோசேயோட இருந்தது போல, நான் யோசுவா கூட இருந்தது போல நான் உன் கூடவே இருப்பேன் மகனே. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்ல. நான் சொன்ன வாக்குத்தத்தம் உனக்கே உரியது. ஹல்லேலூயா. நான் உனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். நீ வாக்குத்தத்தை பிடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு வாக்குத்தத்தம் கூட என் வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தேன், உனக்கு நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன், கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு, நீ பெற்றுக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக அக்கினி எரிந்து கொண்டு இருப்பதை இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் பார்க்கட்டும். தரித்திரத்தின் ஆவி எரிந்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெல்லிசூனிய ஆவிகள் எரிந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. ஏமாற்றுகிற ஆவிகள், வஞ்சிக்கப்பட்ட ஆவிகள் எரிந்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு மகனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிற அப்படினால ஏன் கலங்குகிறாய்? உன்னுடைய பாரத்தை நீ சுமக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திரு. அவர் உன்னை நான் ஆதரிப்பேன் என்று சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், ஒரு விடுதலை பண்ணுகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். பயப்படாத, கலங்காத, நான் உன் தேவன். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார், உங்களோடு தான் பேசினார். பரிசுத்த ஆவியார் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக விசுவாசிங்க. மீண்டும் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.